Assalamualaikum, hi dears, welcome back to our channel Arfan creation. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன vlogனு பாத்தீங்கன்னா நம்மளோட டே வந்து எப்படி போகும்னு நம்மளால யோசிக்கவே முடியாது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா போகும். அதே நேரம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு நார்மல் டேவாவும் நமக்கு வந்து போகும். எனக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படிங்கறத இந்த vlogல வந்து பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த vlogல நிறைய டிப்ஸுமே நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நிறையா பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் போல் தான் வந்து வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். சுத்தமாக ஐடியாவே இல்லை vlog எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணது. கொஞ்சம் வெசல்ஸ்லாம் இருந்ததெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன். எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாலும் சரி, அதே போல் லஞ்ச் வந்து முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்டவ்வை பார்க்குறதுக்கு சுத்தமாக சகிக்காது, அந்த அளவுக்கு மோசமாக தான் இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கையோட வந்து டிஷ் வாஷ் லிக்விட் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி ஒரு வாட்டி வந்து டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே நம்மளுடைய ஸ்டவ் வந்து கொஞ்சம் பார்க்கவும் க்ளீனாகவும் இருக்கும். அடுத்த வாட்டி குக் பண்ணவும் நமக்கு வந்து ஆசையாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது. அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் உள்ள கவுண்டர் டாப்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கரையாக இருந்தாலும் எந்த ஒரு எண்ணெய் பிசுக்காக இருந்தாலும் அவ்வளோவுக்கு தெரியாது. அவங்க சும்மா ஒரு வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணால் கூட க்ளீனாக பளிச்சுன்னு ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி பிளாக் கலர் கல் உள்ள கவுண்டர் டாப்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் லைட்டாக ஏதாவது சிந்துனாலும் சரி, ஏதாவது எண்ணெய் பிசுக்காக இருந்தாலுமே அது அப்படியே வந்து திட்டாக இருக்கும். அதே போல் அந்த கரை வந்து போகவே போகாது. நீங்கள் என்ன தான் வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி க்ளீன் பண்ணாலுமே ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து திட்டாக கரையாக தெரியும். அதுக்கு வந்து நான் இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சால்ட் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து டிஷ் வாஷ் லிக்விட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து நீங்கள் கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணி இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமும் நான் வந்து காட்டுறேன் கட்டாயமாக, அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா தெரியும். நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவுண்டர் டாப் வந்து நல்லா கழுவிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்படி கழுவிட்டால் எப்படி வந்து பளிச்சுண்டு இருக்குமோ அதே போல் தான் நம்மளுடைய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய கிச்சனே வந்து பளபளன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே வந்து மசாலா ஐட்டம்லாம் வச்சுருப்போம். அந்த மசாலா ஐட்டமோட மூடிலாம் பார்த்திங்கன்னா ஓவராக எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணாலுமே போகாது. அதை நீங்கள் திரும்ப கொட்டிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப அதை எடுத்து வச்சா மட்டும்தான் பார்க்குறதுக்கே க்ளீனாக தெரியும். நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீட்டாக க்ளீனாக நம்ம ஒரு வைப் பண்ணி கூட அழகாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் நல்லா ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் மூடியில் உள்ள இந்த எண்ணெய் பீஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ இந்த மூடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓரம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு எண்ணெய் பீஸுக்காக இருக்குது. இதை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம இப்போ ஒரு ஸ்க்ரப் வந்து ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, சால்ட்டும் டிஷ் வாஷ் லிக்விடும், அதை வச்சு தான் நான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா அது ஃபுல்லாகவே வந்து க்ளீனாக ஆகிடுச்சு. இதே போல் நான் எல்லா மூடியுமே இதே போல் ஸ்க்ரப் பண்ணி ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா க்ளீனாக பளிச்சுண்டு இருக்கும். அப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு நான் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மிக்ஸியும் வந்து கையோட தொடச்சிட்டோம்னா அதுவும் வந்து க்ளீனாக இருக்கும். மிக்ஸி பார்க்குறதுக்கு எப்போவுமே க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றுமே கிடையாது, சின்ன டிப்ஸு தான். நம்ம வந்து மிக்ஸியில் ஏதாச்சும் கிரைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிரைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே விட்டுறாமல் அதில் ஏதாவது சிந்திருந்தால் கூட நம்ம வந்து தொடச்சி அழகாக வச்சிட்டோம்னா நமக்கு வந்து எப்போவுமே மிக்ஸியும் வந்து பார்க்க நீட்டாக க்ளீனாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து செல்ஃப் தான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். செல்ஃப்லேயே ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து நாங்கள் வந்து சில்வர் ஜாமான்லாம் வந்து வச்சுருப்போம். அதில் வந்து முக்கியமாக இந்த டம்ளர் வந்து அதிகமாக இருக்கும். டம்ளர் பார்த்திங்கன்னா நம்ம 4 டம்ளர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஒரு 10 டம்ளர் அங்கே இருக்கிறனால எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு அதை எடுத்து தொடச்சிட்டு மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணலான்னு தான் எல்லாத்தையுமே வந்து நான் தொடச்சி ஃபஸ்ட்லேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த டம்ளர் வைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜோட சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி இருக்கும்ல, அந்த ட்ரே வந்து உடஞ்சிருச்சு. அது உடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நான் தூக்கி போடாமல் நான் எடுத்து வச்சுருந்தேன். அது இப்போ எனக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். அந்த கிளாஸ்க்குள்ளேயே நான் பார்த்திங்கன்னா எல்லா டம்ளரையுமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அது பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குது. அதே சமயத்தில் ஒரு டம்ளர் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். நான் ஏன் இந்த டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பொருள் வந்து உடஞ்சிருச்சு, நமக்கு தேவைப்படாதுன்னு தூக்கி போடாமல் அதில் என்ன யூஸ் இருக்குதுன்னு பார்த்து நம்ம அதை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக அது எப்பயாச்சும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் கீழே உள்ள செல்ஃபில் வந்து இந்த மாதிரி ட்ரேயில் டீ கப்ஸ், அதுக்கப்புறம் ஜூஸ் கிளாஸ்லாம் வந்து வச்சுருப்பேன். அந்த ட்ரேயில் வந்து காஃபி தூள் வந்து கொட்டிருச்சு. அதை வந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குமே பார்த்திங்கன்னா, நான் அந்த காஃபி தூள் கரை போகிறதுக்காக அந்த ஸ்க்ரப்பு தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஸ்க்ரப் பண்ணால் கூட அந்த கரை எதுவாக இருந்தாலுமே வந்து நல்லாவே போகுது. இப்போ வந்து நான் டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா பளிச்சுனே ஆயிடுச்சு. இந்த சுத்தமாக அந்த காஃபி தூள் கரையே இல்லை. அதே போல் நான் வந்து இந்த கப்ஸ் எல்லாம் வந்து நல்லா தொடச்சி திரும்பவும் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். அதே போல் தான் பார்த்திங்கன்னா, ஜூஸ் கிளாஸ் வைக்கிற ட்ரேலையுமே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஒரு வாட்டி நல்லா டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு நான் எல்லா ஜூஸ் கிளாஸையுமே நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இது சின்ன வேலை தானே, இது பண்ணணுமா அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சின்ன வேலை பண்ணாலுமே அது நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்த நிமிஷம் நமக்கு வந்து பெரிய வேலையாக நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம அன்னன்னைக்கு எந்தெந்த வேலை நம்ம கண்ணுக்கு படுதோ நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த கிச்சனுமே வந்து க்ளீனாக இருக்கும். நான் இப்போ ஹோல் கிச்சனுமே காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கிச்சன் க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் கூட நம்மளுடைய கிச்சனை வந்து அழகாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவி வைக்கிற அந்த பெஞ்சில் வந்து சின்ன சின்ன கரெலாம் இருந்தது. அதையும் வந்து இந்த ஸ்க்ரப் வச்சு ரிமூவ் பண்ணி நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே பண்ணுறது தான். ஆனால் இதை வச்சு எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும். ரொம்ப அந்த கரையாக இருக்குதுன்னு நமக்கு வந்து தெரிகிற இடத்துலலாம் நம்ம வந்து இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாலே நம்மளுடைய பாதி க்ளீனிங் வேலை வந்து இந்த வேலையிலே வந்து முடிஞ்சிடும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு உள்ள அந்த கரெலாம் வந்து இப்போ சுத்தமாகவே இல்லை. நல்லா டிஷ்யூ வச்சு நான் வைப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கே வந்து நீட்டாக இருக்குது. இந்த ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா கண்ணாடி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்ணாடிக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு 2 தடவைக்கு 3 தடவை வந்து டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணிவிடுங்க. இல்லைனா அந்த சால்ட்டோட அந்த வெள்ளை வெள்ளையாக வந்து அப்படியே படிஞ்சு போயிடும். அப்படி படிஞ்சு போயிட்டால் நல்லா இருக்காது. அதனால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்க்குறதுக்கே வந்து கண்ணாடி பளிச்சுன்னு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங் வேலைலாம் வந்து முடிச்சதுக்கப்புறமா நான் ரெஸ்ட் எடுக்க வந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் வ்ளாகே கண்டினியூ பண்ணேன். 2000 years later. கரெக்டாக ஒரு ஈவினிங் டைம் போல் ஒரு 5 மணி ஆச்சுன்னா கரெக்டாக வந்து காஃபி போட்டு குடிப்போம். அன்றைக்கி என்னமோ தெரியல டீ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி வந்து டீ தான் வந்து போட போகிறேன். அதுவும் இஞ்சி டீ தான் வந்து போட போகிறேன். ஒரு த்ரோட் பெயினோ இல்லை வந்து தலைவலியாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி இஞ்சி டீ குடித்தோம்னா ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்தது. அதனால தான் டீ வந்து போட்டிருந்தேன். டீயோ காஃபியோ எது குடித்தாலுமே வந்து நல்லா தான் இருக்கும். அது இஞ்சி டீ வந்து சொல்லவே வேணாம், ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். டீ எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அர்ஃபான் குட்டிக்கு பார்த்திங்கன்னா வெளியே வந்து வேடிக்கை பார்க்குறது அவ்வளோ பிடிக்கும். இப்போ நான் நைட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான டின்னர் வந்து செய்ய போகிறேன். அந்த டின்னர் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா தக்காளியே இல்லாமல் சூப்பராக செய்யலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அது கூட வந்து 2 கப் பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து எடுத்துக்கிறேன்.
இப்போது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து உப்பு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சம் இனிப்புக்காக வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாவில் வந்து இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைவீங்களோ அதே போல் வந்து இந்த மாவை வந்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஊறினா தான் வந்து சாஃப்டாக இருக்கும். ஆனால் இந்த ரொட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊறவே வைக்க வேணாம், அந்த அளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நான் எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவாவில் வந்து ஒரு ரொட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரொட்டிக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும் அப்படிலாம் வந்து கிடையாது. எண்ணெய் இல்லாமல் கூட நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நான் ஊறவே வைக்கல, ஆனாலுமே வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சும்மா சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். இது போல் நான் எல்லா ரொட்டியுமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரொட்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முட்டை கொத்து ரொட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம சப்பாத்தின்னு சொல்ல முடியாது, பரோட்டான்னு சொல்ல முடியாது, அதனால தான் நான் ரொட்டின்னு வந்து சொல்கிறேன். இப்போ ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து 2 துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம். இப்போது நல்லாவே வந்து மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த முட்டையில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த முட்டை லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க, உடனே வந்து மிக்ஸ் பண்ணிட வேணாம். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரொட்டியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரொட்டியை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலாவும் முட்டையும் இந்த ரொட்டியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஒரு டேஸ்டியான டின்னர் ரெசிபி தான். கட்டாயமாக நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்ல மறந்துடாதீங்க டியர்ஸ். இன்ஷா அல்லாஹ். ஓகே டியர்ஸ், இந்த vlog இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.